என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் பலத்தையெல்லாம் இழந்து மிகவும் பலவீனமாக இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு வியாதினால் பாதிக்கப்பட்டு மிகவும் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இது எதில் போய் முடியுமோ அப்படின்னு கலங்கி போயிருக்கிறீங்களா? இல்லை பலவித பிரச்சனைகள்னால ரொம்ப நொறுங்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே திடன்கொள், மகளே திடன்கொள், எழுந்திரு. எதுக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? உனக்காகத்தான் நான் அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட பாடுகளை அனுபவித்தேன். எதுக்காக? நீ சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான். நீ வியாதியோடு கலங்கி கொண்டிருப்பதற்காகவா? நிச்சயமாக இல்லை அப்படின்னு இயேசுப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. இன்னும் சில பேர் தங்களுடைய நோய் வெளியில் தெரியக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளாலேயே அடக்கி வச்சு தனிமையில் அழுது கொண்டும் மற்றவங்க முன்னாடி சிரித்து கொண்டும் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், நீங்கள் குணமடைவீர்கள். திடன் கொள்ளுங்கள். உங்கள் வியாதி, உங்கள் பிரச்சனை உங்களை ஒன்றுமே செய்யாது. அதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்கிறீங்களா? இயேசு என்னும் தெய்வத்தை நீங்கள் விசுவாசித்தாலே போதும். இருக்கிற இடத்துல இருந்தே, ஏசப்பா நான் உங்களை விசுவசிக்கிறேன்ப்பா, என் பிரச்சனையை, என் வியாதியை நீங்கள் குணமாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் உழைப்பெல்லாம் மருத்துவமனைக்கெல்லாம் போனது போதும். இனிமேல் அப்படி வேண்டாங்க. அழாதீங்க. ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டு தான் பாருங்களேன். கவலையே வேண்டாங்க. வியாதியை அவர் முற்றிலும் நீக்கி போடுவார். நீங்கள் நிச்சயமாக குணமடைவீங்க. இப்படி தான் ஏசப்பாவை பார்த்து வழியோரத்தில் இருந்த பர்த்திமேயு அப்படிங்கிற குருடன், அவர் அந்த வழியாக போகிறத தெரிஞ்சுக்கிட்டு சத்தமாக கத்திகிட்டே இருந்தான். எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. ஆனாலும் அவன் நம்பினான். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தான். அதுக்கு ஏசப்பா என்ன பண்ணார் தெரியுமா? அவனை உடனே அழைச்சி, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னான். உடனே ஏசப்பா அவனை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னார். உடனே அவனுக்கு பார்வை கிடச்சி சந்தோஷமாக இயேசுவுக்கு பின்னாடியே போனான். இதை போல தாங்க உங்கள் வாழ்க்கையும் சூன்யமாக இருட்டாக இருக்கா? ஏசப்பாவுக்கு ஒரே ஒரு நொடி போதுங்க உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுறதுக்கு. அவர் மெய்யான ஜீவனுள்ள தேவன். ஒரு நொடி பொழுதில் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க, அவரை விசுவசித்தா மட்டும் போதுங்க. ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, என் வியாதியை குணமாக்குங்கப்பா அப்படின்னு விசுவாசத்தோடு கேளுங்க. இப்போ இருந்தே ஒரு அற்புதம் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக உங்கள் வியாதி குணமாகும். மற்றவங்களுக்கும் இதை சாட்சியாக சொல்லுங்கள். வேதாகமம் அப்படிங்கிற பைபிளை நீங்கள் படிக்க மறந்துடாதீங்க. அதில் மெய்யான தெய்வத்தை பற்றியும், இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இனிமே என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதும் எழுதப்பட்டிருக்கு. தினமும் வாசித்து தியானிங்க. காட் பிளஸ் யூ.